வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் குறுக்கு காளான் பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சேனக்கிழங்கு, வாழைக்காய், தயிர், அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம் தாளித்து கொட்டிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த குறுக்கு காளான் பண்ணுறதுக்கு சேனக்கிழங்கு, வாழைக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சிருங்க. கொஞ்சமா உப்பும் போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் போடுறேன். இப்ப தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். அளவா ஊத்திக்கின்னு தண்ணி. இப்போ அரைக்கிறத என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பார்த்து அரைச்சிடலாம். வாங்க, மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் இந்த சின்ன கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய். வாங்க அரைச்சிட்டு காட்டுறேன். வாங்க இப்போ இதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் நான். விளக்கெண்ணெய் ஊற்றுறது பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா, சேனக்கிழங்குலையும் வாழைக்காயிலையும் கேஸ் இருக்கும். அந்த வாயு நம்ம உடம்புல சேரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஊற்றுறோம். இது கேரளா ஸ்டைலில் ஊற்ற மாட்டாங்க. நம்ம தான் ஊற்றி வேக வச்சு வடிச்சுக்கிறோம். இது வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெந்திருக்கும். எப்படி இருக்குதுன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம இதையை சேனக்கிழங்கும் வாழைக்காவும் போட்டது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அமுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா வெந்தது தெரியும் உங்களுக்கு. அப்படியே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது அந்த தண்ணியிலேருந்து எல்லாம் அரித்து இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு வடக்கல் கழுவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கழுவுன்னு வச்ச வடக்கலுக்குள்ளே காய்களை சேர்த்திக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்திக்கலாம். கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா இந்த தேங்காயில் இருக்கிற பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்து சுருளை வணங்கி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு காட்டுறேன். இப்படி ஆயிக்கும். உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தயிர் சேர்த்த வேண்டியது இருக்குது. தயிர் நல்லா அடித்து சேர்த்தணும். வாங்க இப்போ போய் தயிர் அடிச்சுட்டு வந்துடலாம். தயிர் பாருங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அடிக்கிற போது நல்லா இந்த க்ரீமியாக வரணும். அந்த தயிர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். தயிர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே குறுக்கு காளானில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட வேண்டியது இருக்குது. இது கேரளா ஸ்டைலுங்கிறனால தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடணும். இப்போ வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குது. கடுகு போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். வரமிளகா செவந்ததுக்கப்புறமா வெந்தயம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் உருகி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம குறுக்கு காளானில் ரெடியாக இருக்கிற குறுக்கு காளானில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இது கலக்கி விடுங்க. கலக்கி விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம குறுக்கு காளான் ரெடி ஆயிரும். இது கேரளா ஸ்பெஷல். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு கிண்ணத்துக்கு மாற்றிட்டோம். கேரளா ஸ்பெஷல் குறுக்கு காளான் ரெடி. என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன் நான். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. தேங்க்யூ.